முன் விரோதம் காரணமாக நடந்த இரட்டை கொலை. ரவுடிகளுக்கிடையே நடந்த வெறியாட்டம். மக்கள் மத்தியில் நடந்தேறிய கோர சம்பவம். சாமி பிள்ளை தோட்டத்தில் உள்ள வீட்டில் சத்தியமூர்த்தி மகன் பிரகாஷ் தன் மனைவி பிள்ளைகளோடு வசித்து வந்தார். சம்பவத்தன்று அவரது மனைவியும் பிள்ளைகளும் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவர் தனியாக டிவி பார்த்து கொண்டிருந்தார். கடலூருக்கு போயிருந்தேன் சாவுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். ஓனர் அக்கா வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் வேலைக்கு வரணும், வீட்டுக்கு இட்டுன்னு வானேன். நீ வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப எதுக்குமா வெயிலில் சைக்கிளில் போகிற, நீ வர தேவையில்ல, அங்கேயே இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு 4 மணிக்கா வீட்டுக்கு வா, பாப்பா வயிட்டுன்னு அப்படின்னு சொன்னார். சரிங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. நான் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறேன், நீ வீட்டுக்கு வாமான்னார். நான் அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணி நிற்கிறேன். எங்கள் ஓனர் அக்கா திண்டிவனத்துலேருந்து வரணும், அதனால் அவங்க வந்து கடையை திறக்கிற வரைக்கும் இங்கேயே இருப்போன்னு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்கம்மான்னார். ஏன் உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் எங்கள் வீட்டுக்காருக்கே ஃபோன் போடுறேன். 10 வாட்டி ஃபோன் போடுறேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. உடனே எங்கள் வீட்டு மேலே இருக்க இளவரசி அவங்க வீட்டுக்காருக்கு போட்டால் எனக்கு எதுவுமே தெரியாதுமா, இளவரசிக்கிட்ட கேளுனாங்க. உடனே இளவரசிக்கு போட்டால் அதுவும் உடனே வீட்டுக்கு ஏதோ இங்கே நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு எங்கள் மச்சினை உடனே ஃபோன் பண்ணி உடனே வாமா வீட்டுக்குன்னு. உடனே ஆட்டோ ஏறி இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆட்டோ ஏறி உடனே வீட்டுக்கு வந்த உடனே ஊரு ஜனமே கூடி இருக்கு, 2-3 ஆம்புலன்ஸ் இருக்கு, 100 போலீஸுக்கு மேல நிக்குது. எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு எனக்கு அதுலயே தெரியுது. இங்க வந்து பார்த்தாக்கா எங்க மாமனார் தலையை வெட்டி அப்படியே இங்க பொணமா கிடக்குறாரு. உடனே வீட்டுக்கு போனா வீட்டுல அவரு இல்ல, ஆனா வீடு ஃபுல்லா மூளையும் ரத்தமும். அப்போது சிலர் வீச்சு அருவாள்களோடு மோட்டார் சைக்கிளில் வந்து அவரது வீட்டிற்குள் புகுந்தனர். அப்போது டிவி பார்த்து கொண்டிருந்த பிரகாஷ் தன் வீட்டில் புகுந்துள்ள மர்ம கும்பலை பார்த்து அதிர்ந்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் வீச்சருவாள்கள் எடுத்து வந்திருந்த மர்ம கும்பல் பிரகாஷை வெட்ட முற்பட்டது. அந்த மர்ம கும்பலிடமிருந்து தப்பிக்க பிரகாஷ் முயற்சித்தார். ஆனால் அவரது முயற்சி பலன் கொடுக்கவில்லை. இறுதியில் மர்ம கும்பலின் வீச்சருவாள்கள் பிரகாஷின் ரத்தத்தை ருசி பார்த்தது. அந்த கும்பல் பிரகாஷை சரமாரியாக வெட்டி சாய்த்தது. அப்போது அதே தெருவில் பிரகாஷின் தந்தை வீட்டில் வசித்து வரும் அவரது தம்பியான தேவிதாசன் பிரகாஷ் வீட்டிற்கு உள்ள கடையில் குளிர்பானம் வாங்க வந்துள்ளார். மேலே இருந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்கள் அண்ணன் அந்த மாரி வெட்டுறாங்கடானே மேலே போனோடனே மணிகண்டம் வந்து பாத்ரூம் ஆண்ட நின்றுன்னு மணிகண்டம் பாத்ரூம் ஆண்டையும் பின்னாடி இருந்து எல்லாம் சர்னு உள்ளே வந்து எங்கள் அண்ணன் பின்னாடி இந்த கையில் வெட்டிட்டாங்க, மண்டை ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. கீழே விழுந்த உடனே மண்டையெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. மண்டை ஃபுல்லாக வெட்டின்னு கதவுலாம் வெட்டி வீடு ஃபுல்லாக ரத்தம், மூளைகளெல்லாம் அப்படியே கலங்கி சதறிடுச்சு. எங்கள் அண்ணன் மூச்சு மட்டும் விட்டு இருந்துச்சு, பெருசாக மூச்சு விட்டு இருந்தது. அப்போது கத்தியுடன் சிலர் மேல் மாடிக்கு சென்றுள்ளதாக தேவிதாசனிடம் கடைக்காரர் கூறியுள்ளார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட தேவிதாசன் தன் தந்தைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதற்கிடையில் பிரகாஷை வெட்டி சாய்த்த மர்ம கும்பல் அவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றது. வழியில் அதே தெருவில் வசிக்கும் பிரகாஷின் தந்தை சத்தியமூர்த்தியை தேடிச் சென்றுள்ளனர். தேவிதாசன் கொடுத்த தகவலையொட்டி தன் வீட்டில் தப்பிக்க முற்பட்ட சத்தியமூர்த்தி தன் வீட்டு வாசலுக்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் அவ்வழியாக வந்த மர்ம கும்பல் சத்தியமூர்த்தியை வீச்சரிவாளால் கண்மூடித்தனமாக வெட்டி சாய்த்துள்ளது. அந்த இடத்திலேயே சத்தியமூர்த்தி பிணமானார். அப்பான்னு கூட்டேன். நான் அங்கேருந்து எங்கள் அப்பா வந்துடுவார், எதாவது பண்ணலான்னு நினச்சி எங்கள் அப்பாவை கூட்டேன். நான் கூப்பிட்றத பார்த்துட்டு என் தம்பி வெளியே வந்து அப்பா செட்டி கூப்பிட்றான்பா சொன்னானே ஏந்து வெளியே வந்தாங்க. எங்கள் அம்மா வெளியே வந்தோடனே வண்டியை நிறுத்தி நேராக உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே எங்கள் அப்பா வந்து கத்தி எடுத்து அந்த கருப்பானை வந்து வெட்டினான். சாரால் எங்கள் அப்பா தடுத்துன்னு பின்னாடி வாட்டமாக போனோடனே பின்னாடி வாட்டமாக வந்து கருணான்றவன் கழுத்துலேயே வெட்டிட்டான். கழுத்தில் வெட்டோடனே சாக்காடை வழிக்கு கீழே விழுந்துட்டார் அப்பா. கீழே விழுந்தோடனே பப்பி ஓட அப்படியே சருன்னு வெட்டிட்டானுங்க. எல்லாருமே கழுத்துலையும் வாயிலையும் வெட்டிட்டானுங்க. அப்படியே அம்மாவை பார்த்து மூச்சு விட்டுனே இருக்கும்போது கொழுவிக்கல் எடுத்து மூஞ்சில அப்படியே குத்திட்டானுங்க. மூஞ்சில குத்தி போட்டு போயிட்டானுங்க. உடனடியாக அந்த மர்ம கும்பல் அந்த இடத்தை விட்டு தப்பி சென்றது. மர்ம கும்பலின் கோர தாண்டவத்தை அறிந்த சத்தியமூர்த்தி உறவினர்கள் பிரகாஷ் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி
குற்றுயிரும் குலை உயிருமாக விழுந்து கிடந்தார். உடனே அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் வழியிலேயே இறந்துவிட்டார். அவரது உடலை பார்த்து மனைவி மற்றும் 3 குழந்தைகள் கதறி அழுதது நெஞ்சை உலுக்கியது. என் பிள்ளைக்கு மூச்சு உயிர் போயின்னு இருக்குது. அந்த பையன் இளவரசி என்னை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கிறான். மூச்சு வாங்குறான். நான் உடனே என்ன செய்தேன், போய் தண்ணியை கொஞ்சம் வாயில ஊற்றி, எப்பா உயிர் இருக்குது என் பிள்ளைக்கு, கொஞ்சம் காப்பாத்துங்கடான்னு எல்லாரையும் கேட்டேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாரையும் கத்தி தூக்கி காட்டினான். அந்த கர்ணன் பையன் இப்படி காட்டினவொடனே எல்லாம் பயந்து ஓட்டாங்க. எல்லாரும் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டாங்க. எல்லாருக்கும் நாங்கள் போவோம். ஆனால் என் குடும்பத்துக்கு யாருமே வரல ஐயா. யாருமே வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்கலையா. என் புள்ள உயிருக்கு பிடிச்சின்னு இருக்கலாம். பேசவ நான் என்ன பண்ணுவேன்? மூளை ஒரு பக்கம் தனியா அதே அப்படியே படுத்துக்கின்னு மூச்சு விடுறான். எந்த பெரியவன் தெரியுமா என் புள்ள? மாட்டஞ்சாட்டமான பையன் அழுகுறான். பெறல, எப்பா எழுந்துரு வாங்கடா, கொஞ்சம் தூக்குங்க கொஞ்சோண்டு தூக்கிங்க போங்கடா, ஆஸ்பத்திரியில் எடுத்து போன பிறகு செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அழுதேன். என்ன உடனே தூக்கின்னு வந்து படிக்கட்டுல போலீஸ்கார் வந்தாரு. ஏன் போலீஸ் இந்த மாதிரி இருக்கிறீங்க? உயிர் அடிச்சுன்னு இருக்குது இல்ல, இப்பவா அது காப்பாத்துங்களேன் என் பிள்ளையன்னு கத்தன. உடனே ஒரு காக்கி சட்டியை பிடிச்சி இழுத்துன்னு வந்து தூக்கு என் பிள்ளையன்னு சொன்னேன். உடனே அந்த போலீஸை தூக்குனாரு, காலை பிடிச்சி 3-4 பேரா வந்து தூக்குனாங்க. தூக்கின்னு போய் வண்டியில் போட்டாங்க. வண்டியில் கொல்லல, அவனை எடுத்துன்னு போய் பாதி வழியில் என் நடு புள்ளைய உட்கார வச்சு துண்டு ஒன்று எடுத்து அவன் தலையில் கொட்டின மூளையெல்லாம் கொட்டி செய்ய போட்டு அப்படியே துணியை போட்டு சுற்றி என் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு போய் உயிரோட போகட்டும் என் பிள்ளைன்னு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். நடந்து முடிந்த இரட்டை கொலைகளுக்கு முன்விரோதம்தான் காரணம் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்தாலும் நமது குழுவினர் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு கருத்துக்கள் தெரிய வந்தது. பிரகாஷ் மற்றும் அவரது தந்தையின் கொலைக்கு பின்னணியாக கருதப்படும் தாடி கணேசன் ஒரு பிரபல ரவுடியாக இருப்பவன். அதேபோல் கொலையுண்ட பிரகாசம் பிரபல வழக்குகளில் குற்றவாளியாக அறியப்பட்டு தண்டனைக்குள்ளாகியுள்ளான். ஆகையால் பிரகாஷுக்கும் தாடி கணேசனுக்கும் தற்கொலை செய்து கொண்ட பிரகாஷ் சகோதரி சிவசக்தி மட்டுமே காரணம் அல்ல. அதை தாண்டியும் பிரகாஷ் ஒரு வளர்ந்து வரும் ரவுடி. எங்கே தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்ற அச்சம் தாடி கணேசன் மனதில் வேரூன்றி உள்ளது. இதனால் தனக்கு எதிராக தோன்றும் போட்டியை முளையிலேயே கிள்ளி எறிய தீர்மானித்து எடுத்த முடிவுதான் பிரகாஷின் கொலை. எப்படியாச்சும் இவனை இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதனுடைய அந்த இறந்து போனார் சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் இவனை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது விஷயம் தாடி கணேஷ் தெரிஞ்சு போச்சு. அவனும் ஒரு பேட் கேரக்டரு, பேட் எலிமெண்ட்டு, அவன் மேலே ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. அவன் தன்னை போடுறதுக்கு முன்னால் நம்ம முந்திக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இவங்க மேலே அவன் ஒரு ரவுடிகளெல்லாம் அனுப்பிச்சு இவங்களை கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக வருகிறது. கொலை நடந்த இடத்திற்கு மோப்பனாய் அஜித் வரவழைக்கப்பட்டது. அது சத்தியமூர்த்தி மற்றும் பிரகாஷ் வீட்டை மோப்பம் பிடித்து சிறிது தூரம் ஓடியது. பல இடங்களில் சுற்றி திரிந்தும் அதற்கு எவ்வித தடயமும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, சிவசக்தி தற்கொலைக்கு பின் தாடி கணேசன் மீது பிரகாஷ் மற்றும் சத்தியமூர்த்தி புகார் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் ரவுடி தாடி கணேசனால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று முத்தியால்பேட்டை போலீசில் ஏற்கனவே கொலையான பிரகாஷ் புகார் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த புகாரை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத காவல்துறையின் மெத்தன போக்கால் இந்த கொலைகள் அரங்கேறி உள்ளது. என் உயிர் போறத மாதிரி இந்த நகை தாடி கணேசனால தான் என் உயிர் போகணும். இந்த மாதிரி 3 மிரட்டில் போன் வந்துச்சு சொல்லிட்டு 3 போன் எடுத்து அவங்க கையில ஒப்படைச்சிட்டோம். ஆமா, ஒப்படைச்சிட்டோம். எது வந்தாலும் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில சொன்னிட்டோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கல. எடுக்கல. பாத்துக்கிறோம், போன் கேஸ் போட்டுக்கிறோம், ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம், கோர்ட்ல வரும்போது பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நடந்திருக்காது, சத்தியமா நடந்திருக்காது. இதற்கிடையில் தன் கண் முன்னே நடந்த சம்பவம் குறித்தும் கணவனை கொலை செய்த நபர்கள் குறித்தும் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கொலையுண்ட சத்தியமூர்த்தி மனைவி மீனாட்சி புகார் செய்தார். உள்ள நுழைஞ்சிட்டானுங்க. எனக்கு ஒன்றும் புரியல, பயம் எடுத்து போச்சு. நான் அங்கேயே நின்னுங்கன்னு அவனை பார்த்துனுக்கிறேன், என்ன தெரியல பிள்ளைக்கு சொன்னாங்களே. அதுக்குள்ள இவரு சேரை எடுத்து தடுத்துட்டு ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே வாசல்ல அவரை இந்த டிவி நகர் பையனும் இந்த கர்ணனும் இந்த பப்பி பையனும் 2 பேர் 3 பேருமா சேர்ந்து கழுத்தை தனித்தனியாக அறுத்தானுங்கப்பா. அறுத்தானுங்க, என் எதிர்க்க தான் அறுத்தானுங்க. அறுத்த உடனே இவன் கர்ணான்ற பையன் தான், இந்த பையன் அறுத்தான்.
கருணான்ற பையன் அறுத்தான், இவன் பப்பின்ற பையனும் இந்த டிவி நகர்லேருந்து வந்தவன் அறுத்தான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் அப்படியே நின்று தான் பார்த்துன்னு இருந்தேன்னாக்காண்டி என்னால் வேறு எதுவும் செய்ய முடியல. உடனே என்ன பண்ணானுங்க, அங்கே இருந்த போட்ட வண்டியை ஓடி போய் எடுத்தானுங்க. இதுக்குள்ளே இந்த பையன் என்ன பண்ணி வச்சு ஒரு கோல் எடுத்துன்னு ஓடிச்சு. எப்பா ஒன்றும் பண்ணாதீங்க, ஏன் அவனங்கிட்ட போகிறீங்க? நான் அப்பவும் நான் அதான் சொன்னேன். உடனே அந்த வண்டியை வந்து மொட்டை மணின்ற பையன், ஏன் வண்டி அதை கொடு, ஒன்றும் பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து அவன் எடுத்துன்னு போயிட்டாயா. இதன் பேரில் தாடி கணேசன், கருணா, மணிகண்டன், பிரபாகரன் மற்றும் சிலர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தற்போது ஆயுதங்களுடன் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் முன்விரோதம் காரணமாக ஏற்படும் கொலைகள் ஒரு தொடர்கதையாக நிகழ்ந்து வருகிறது. இந்த கொலை சம்பவங்கள் சினிமா காட்சிகளை விட மிஞ்சுகிறது. இதுபோன்ற கொலை மனித குலத்தையே எங்கே இட்டுச் செல்கிறது என்பதையே கேள்விக்குறியாக உள்ளது.